Daily. Taste the Daily. ராமன் சார், இப்போ என்னன்னா திமுக கூட்டணி எங்களை பார்த்து என்ன விமர்சனம் வேணாலும் வச்சிங்கல்ல, அது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்ட்டு தன்னுடைய பேச்சில் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இதை திமுக மற்றும் திமுக கூட்டணிகள் எப்படி எடுத்துக்குவாங்க? இப்படி ஒரு பதில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் இந்த பதில் இப்படி ஒரு அருமையான பதில் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுவார்னு சொல்லிட்டு வந்து யாருமே எதிர்பார்க்கல. காரணம், இன்னைக்கு முருகையா அண்ணன் பதறக்கூடிய பதட்டமே அது ஒரு உதாரணம். காரணம் என்னென்னா, எடப்பாடி அண்ணன் ஒரு கட்சியுடைய நிலைப்பாடு தனித்துவம் தன்மானம் என்பது எல்லா மனிதனுக்கும் இயல்பு. அப்படிங்கும்போது அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் கட்சிக்கும் அது மெயின் தன்மானம் என்பது மெயின் முக்கியம். ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு அல்ல, தனிப்பட்ட மனிதனுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தாழ்ந்த அரசியல் அமைப்புக்கு கண்டிப்பாக அந்த இமேஜ் முக்கியம் என்பது தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காங்கிரஸும் திமுகவுடைய நிலைப்பாடு என்னென்னா, நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதர் அல்ல என்ற நிலைப்பாடு தான் இன்றைக்கி முருகையா அண்ணன் பேசின பேச்சு. அதுவே ஒரு சான்றிதழ். இன்றைக்கி எடப்பாடி அண்ணன் ஒவ்வொரு கருத்துக்களும் பேசும்போது திமுகவுக்கு கொஞ்ச நாளாகவே இப்போ பார்த்திங்கன்னா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எப்படி இப்படி பேசுகிறார், எம்ஜிஆர் எப்படி திமுகவிலேருந்து விலகி வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்கும் போது 1972 மதுரையில் ஆரம்பிக்கும் போது சென்னையில் மதுரையில் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் போனாங்க ட்ரெயினில். அந்த ட்ரெயினில் வந்து 2 காலில் அந்த ட்ரெயின் நிற்குது. ட்ரெயின் நிற்கும் போது 10 மணி நேரம் ஒரு ரயில் நிற்குது சார். பல லட்சம் மக்கள் திரண்டு எம்ஜிஆர் முகத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற நிலைப்பாடு சார். 1 மணி நேரம் நிற்பதே பெரிய விஷயம். இந்தியாவிலேயே மட்டுமல்ல, உலகத்தில் ஒரு ரயில் ஒரு அரசியல் தலைவனுக்கு 10 மணி நேரம் நின்றது என்றால் அது இந்தியாவில் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் சார். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு எங்கே பார்த்தாலும் கூட்டங்கள், எந்த இடத்தில் கூட்டம் போட்டாலும் திட்டங்களை போட்டு என்ன செய்வார்கள், எல்லாமே சொல்லிட்டு உங்களை நீங்கள் இந்த அது அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அது மட்டுமல்ல, 2006 திமுக ஆட்சி, அந்த திமுக ஆட்சி மக்கள் விரோதக்குமார் லேண்ட் கிராஃபிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா தமிழ்நாடு முழுவதும் 7 மண்டலங்க பிரித்து மிகப்பெரிய எழுச்சி மாநாடு நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் என்ன பேசினாங்க தெரியுமா? இந்த திமுக வினட்டு ஆட்சியை வீழ்த்த வேண்டும், நீங்கள் செய்வீர்களா, நீங்கள் செய்வீர்களா என்று மக்கள் எங்கு பார்த்த லட்சம் எங்கு பார்த்தாலும் கரகோஷம் செய்வோம் என்று வீட்டுக்கு அனுப்பினார்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதே நிலைப்பாடில் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும்போது எப்படி கூட்டம் வருகின்றதோ, ஜெயலலிதா அம்மையார் வருகின்றது எப்படி கூட்டம் வருகின்றதோ, அதே கூட்டம் இன்று எடப்பாடி அண்ணன் வருகின்ற போது கட்சிக்காரங்க மட்டுமல்ல பொதுமக்களும் திரண்டு வராங்க. காரணம், எடப்பாடி அண்ணன் என்ன சொல்றாரு, எங்களுடைய அதிமுக ஆட்சியில் ஒரே ஆண்டில் 12 மருத்துவர்கள் நாங்கள் கொண்டு வந்தோம். அம்மா ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது தமிழகத்தின் வளர்ச்சி நிதியில் இருந்து பல கருளை கொண்டு வந்தோம். ஆனால் 4 ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சியில் என்ன செய்தன? அனைத்தும் நடிப்பு, நாடகம். இந்த 2 தான் அரங்கேற்றி கொண்டு எதிர்க்கட்சிகளையும் அதிமுக என்ன கொண்டு வந்தாங்கன்னு சாதனைகள் எல்லாத்தையும் பேசுறாரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, அதிமுக மேல வைக்கக்கூடிய இந்த விமர்சனங்களை எதிர்கொள்றது இருக்கு இல்லையா, அதுல எதிர்க்கட்சி தலைவருடைய செயல்பாடை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா, இதுல வந்து இந்த உள்கட்சி விவகாரத்தை சில பிரச்சனைகளை வந்து மையம் கொண்டு இதை ஊதி பெருசாக்கலாம் என்று திமுகவுக்கு கைவந்த குளிர்காய நினைக்கிறாங்களா? மிகப்பெரிய சாதாரண குளிர்காய இல்ல, அதாவது பிரளயமே கவுழ்ந்தது போல இதை வைத்து நாம் வந்து எதிர்கட்சியை இல்லாமல் ஆக்கிவிடலாம், இதை வச்சு மக்கள் மத்தியில் எதிர்கட்சி மீது நம்பிக்கை இல்லாத ஒரு மனநிலையை என்ன லாபம் இதனால திமுகவுக்கு? வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பட்டத்து இளவரசருக்கு அரியணை ஏற்ற வேண்டும். அந்த அரியணை ஏற்ற வேண்டாமல் இந்த ஆட்சி நடக்கின்ற அத்தனை நிர்வாக சீர்கேடு, அவங்க நல்ல நிர்வாகம் பண்ணாங்கன்னாலே மக்கள் ஓட்டு போடுவாங்க. செஞ்சாதானே? ஓஹோ சார், எடப்பாடி அதனால எதிர்க்கட்சியை பலவீனப்படுத்தணுங்கிறது அவங்க நோக்கம். விஷயம் பொதுவாக திமுக எதிர்க்கட்சியா இருக்கின்ற போது அதிமுக போது பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கி மக்கள் மத்தியில் சிம்பாதி கிரியேட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிற எடப்பாடி அண்ணன் வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியாக என்ன பேசுறாங்க தெரியுமா? எந்த சாதனையும் இல்லை தமிழகத்தில், இந்த திமுக ஆட்சியால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, அனைத்தும் ஊழல் தான், ஊழலை தவிர்த்து எதுவுமே கிடையாது ஆட்சியில். ஆகவே மக்கள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு பொருள், அதாவது அதிமுக எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் இருக்கின்ற போது விலைவாசி அரிசி பருப்பு பாமாயில் நிர்வாகம் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்னன்னா, எங்களுடைய கூட்டணி நீங்க விமர்சனம் பண்றீங்கல்ல, ஆனா நாங்க தன்மானத்திற்கு தான் மிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து ரொம்ப அழுத்தி சொல்லியிருக்கிறார் இல்லையா? இத திமுக காரர்களுக்கு கொடுத்த பதிலடின்னு எடுத்துக்கிறதா? கண்டிப்பா. ஏன்னா இந்த பதில் அண்ணன் எடப்பாடி கொடுக்காவிட்டால் அவர்கள் இன்னும் வந்து அதாவது ரொம்ப உச்சத்துல போய் நிப்பாங்க. காரணம் என்ன? தப்பான நேரட்டிவ். ஏன்னா மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன்ல எம்ஜிஆர் அப்படியே பாடுவாரு, தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம், ஒற்றுமையாய் பகைவர்களை
ஓட விடுவோம் என்று அன்றே எம்ஜிஆர் சொன்னார். அதைத்தான் இன்று எடப்பாடி அண்ணன் சொல்லி காட்டுகின்றார். இந்த நேரத்தில் தேர்தல் இருக்கின்ற நேரத்தில் இந்த மாதிரி உற்சாகமான வார்த்தைகளை சொல்லாவிட்டால் திமுக இந்த கட்சியை கபலீகரம் செய்வதற்கு கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றன. ஆலமரம் போன்ற இந்த அதிமுகவை பிளந்து விடலாம், உடைத்து விடலாம், தெரித்து விடலாம், தெரிக்க விடலாம் என்று கங்கணம் கட்டி ஊடகங்களின் மூலமாக ஒரு பேக்கப் பண்றாங்க. எப்படி இந்த ஆட்சி நடக்க வேண்டிய அத்தனை ஊழல்களை லிமிடெட் என்று செட்டின் என்று பேக்கேஜ் என்ற கோல்மால் செய்கிறார்களோ அதே போல் எதிர்க்கட்சிகளை இல்லாமல் செய்து விடலாம் என்று நினைக்கின்றனர். புரியுது. ஏன் இவருடைய பேச்சு திமுகவுக்கும் கூட்டணிக்கும் பயத்தை கொடுக்குதுன்னு ஏன் சொல்றீங்க? அதுதான் அவங்க ஏன் பயப்படணும் இவருடைய பேச்சை பாரு. ஒரு தலைவன் வார்த்தை என்பது வெல்லும் சக்தி இருக்க வேண்டும், பிற மனதை கொல்லும் சக்தியா இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது 4 ஆண்டு காலம் தமிழகத்தில் நடந்த திமுகவுடைய சொல்லல்ல அந்த துயரங்களையும் மக்கள் விரோத செயல்களையும் ஏறும் விலைவாசிகளையும் அரசு ஊழியர்களோட எந்த விதமான நடவடிக்கை கிடைக்கிறது, மருத்துவர்களுக்கும் சரி அல்லது டிரான்ஸ்போர்ட் ஊழியர்களுக்கும் சரி அல்லது ஆசிரியர்களுக்கும் சரி யாருக்கும் எதுக்குமே எதுவும் செய்ய கிடையாது. ஆகவே இதையெல்லாம் தனித்தனியாக இஞ்சு பை இஞ்சாக கோடிட்டு பட்டியலிட்டு காட்டுகின்ற போது திமுகவுக்கு எங்கே நாம் வீழ்ச்சியை நோக்கி சென்று விடுவோமோ என்ற நிலைப்பாடு வெளிநாடு சொன்ன பிறகுதான் இந்த நிலைமை என்ன என்றால் அதிமுகவினுடைய ஒற்றுமை மற்றும் கூட்டணி அதிமுக கூட்டணியினுடைய அந்த பலம் அவங்களுக்கு பயத்தை கொடுக்கும். அதாவது திமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணி மீது பல அம்புகள் விட்டன. ஒரு புறம் பாஜகவில் பிரச்சனை என்று, இன்னொரு புறம் அதிமுக பிரச்சனை என்று ஊடகங்கள் அதை வைத்து உயிரை பேனாக்கி பேனை பெருமாளைக்கு பெருமாளை பெத்த பெருமாளைக்கு காட்டுகின்றன. இதனால் தான் மக்கள் மத்தியில் சிறு 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 சலசலப்பு, சருகு எப்படி சத்தம் போடுமோ அந்த காட்டில் சருகு எப்படி அதே மாதிரி சில சலசலப்புக்கு இவர்கள் திமுக வித்திட்டன. இப்போது பிஜேபிக்கு அந்த வேலை ஒற்றுமையான நிலைப்பாடு உருவாக்கி விட்டார்கள். அதிமுக ஒற்றுமை நிலைப்பாடு என்பது வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார். ஜெயலலிதா அம்மா சொல்லுகிறார், கட்சியில் யார் தவறு செய்தாலும் நான் கட்சியை விட்டு தூக்குவேன். காரணம் கட்சி என்னை விட அந்த கட்சி முக்கியம், கட்சியோட இமேஜ் முக்கியம். ராணுவ கட்டுப்பாட்டோட கட்சியை அதே போல் இருந்தாலும் அதே போல் ராணுவ கட்டுப்பாடு போல் இருந்தால்தான் ஒரு அரசியலை நேர்வழியாக கொண்டு செல்ல முடியும் என்ற நிலைப்பாடை தான் அண்ணன் எடப்பாடி முன்மொழி. கண்டிப்பா அந்த ஒரு துணிச்சலை தான் இப்ப திமுகவுக்கு இன்னும் பெரிய பயத்தை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இது என்ன மாதிரியான விளைவுகளை திமுக கூட்டணிக்குள்ள ஏற்படுத்த போகுது அப்படின்னு தொடர்ந்து நம்ம விவாதிக்கலாம். ராமன் சார் ரொம்ப சுருக்கமா இருக்காரு. இந்த ஆட்சி கண்டிப்பாக வீழ்த்தப்படும், அப்புறப்படுத்தப்படும் என்பதை அண்ணன் எடப்பாடி அண்ணன் எப்படி சொல்லுகின்றாரோ அதே போல் மத்தியில் அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்றார். நிர்மலா சீதாராமன் இதை தான் கொண்டு காட்டுகின்ற காரணம் இந்த ஆட்சியினால் மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஒரு குடும்பம் வாழ்வதற்கான ஒட்டுமொத்த மக்களை இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த திமுக அரசு. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, அந்த வழியில் புரட்சி தமிழர் எழுச்சி வடிவாக மக்களின் பேராதோடு வாக்களித்து ஆட்சி அமைப்பது திண்ணம் என்பதில் எந்த மாற்றம் பார்க்கலாம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளருடைய இந்த பேச்சு என்ன மாதிரியான தாக்கங்களை திமுக கூட்டணிக்குள்ள ஏற்படுத்த போகுது, மக்கள் மத்தியிலும் அரசியல் களத்தில் ஏற்படுத்த போகுதுங்கிறதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.